ஓகேயா? ஓகே, என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஹை லோ ஃபோர் ஆஃப் லிக்விட் கண்டினியூ இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர் ஆஃப் லிக்விட் ஏசியா ஹை மேலே. ஓகே, தற்போது மேலே போயிட்டு இருக்கான். ஸோ 6:45 இந்த ரேஞ்சு கூட வந்து என்ன வேணாலும் பார்க்கலாம். ஆனால் நீ உனக்கு ஓகேவா தான் உனக்கு? எங்க போற? ஏன்? சரி, ரெண்டாவது வந்து கத்திட்டான் தூக்கிட்டான். ஓகே, ஃபைனல்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல ஒரு இது கொடுத்துருக்கான். சூப்பராக கொடுத்துருக்கான். நல்லா கிரேட் ஆகிடுச்சு. சூப்பர். ஸோ 15 மினிட்ஸ் ஒரு எபிக். இதுதான் இந்த எபிக். ஓகே, இந்த டேப் ஆகி எனக்கு சிக்னல் வந்துச்சுனாக்கா 1 மினிட்ல உள்ளே போக வேண்டியதான், பைக் உள்ளே போக வேண்டியதான். சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் போட்டு அல்ல இவ்வளோதான். இதுக்கும் நான் பண்ணப்போம். சொல்லுக்கா. நானாக்கா பேக் உட்காந்து பார்க்க போறேன்க்கா மார்க்கெட்டை. ஆமா, அது என்னதான் தோல்வி தொடர்ந்தாலும் கொஞ்சம் டெமோ அக்கௌண்ட் எடுத்து பார்க்க போறேன். ஆமாக்கா. ஓகேக்கா. அக்கா அதாக்கா உட்காந்துட்டியாக்கா? ஓகே, வந்துட்டாங்களா? ஓகே, சரி, நோ இஷ்யூ. இப்பதான் வந்தாங்களா?
அப்புறம் சொல்லி அவர்கிட்ட லைவ் அக்கௌண்ட் ப்ரூவ் பண்ணிட்டேனே. பார்த்துக்கலாம் போ, எவ்வளவோ பண்ணிட்டான். இது என்ன அது பல தோல்விகளை சந்தித்தால்தான் ஒரு வெற்றிக்கு செல்ல முடியும். சொல்லி மார்க்கெட்டிங் அப்படின்னா இப்ப பாருக்கா, ஓபன் பண்ணிட்டியா மார்க்கெட்ட? ஓ சரி, ஓகே ஓகே ஓகே, சரி வந்துட்டு கால் பண்ண. சரிக்கா. 6:30. ஆமா ஆமா, அது 9 o'clock தான் இருக்கு. ஆமா, அது 9 o'clock. ஐ திங்க் இவன் பைக்கு தான் கோட் பண்ண போறேன் நான். ஓகே பாய்க்கா. ஓகே, என்ன பண்ணுங்க, மார்க் பண்ணிட்டேன், 1 மார்க் பண்ணிட்டேன், 4 மார்க் பண்ணிட்டேன், 3 மார்க் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் டெஃபினிஷன் லெஃப்ட் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். இப்போ ட்ரையாங்கிள் லாக் மாடக்கூடாது. 200 மார்க் கீழே போனால் இருக்கணும். நியூஸ் பார்க்கணும். ஒரு ஹெவி நியூஸ் இருக்கு. பிரச்சனை இல்லை. ஓகே, லிக்விடிட்டி ஏதோ வந்து லோவை தூக்கியிருக்கான். ஏதோ லோ தூக்கி டேப் பண்ணியிருக்கான். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல ரியாக்ஷன் நடக்குதான் பார்ப்போம். நல்ல ஒரு ரியாக்ஷன் நடக்கும். ஒரு பைக்கு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சானாக்கா நம்ம உள்ள போகலாம். அதே மாதிரி இஎஸ் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இஎஸ் கீழே இறங்கிட்டு இருக்கான். கொஞ்சம் இறங்கிட்டு இருக்கான். இஎஸ் கன்ஃபார்ம் வச்சு நம்ம உள்ள போகலாம். பார்க்கலாம். ஓகே, இஎஸ் கீழே இறங்கிட்டான். பண்ணிட்டான். வெயிட் பண்ணுவோம். கேட்டு போகுது. கேட்டேன். பாத்துட்டேன். 7:30 மணி. அதனாலதான் டைம் 7:30 மணிக்கு. அதான் பார்க்கணும். சரி, லைவ் அப்புறம் பைன
யூஎஸ் டெக் தானே? யூஎஸ் டெக் தான். போடலாமா? இப்போ வெயிட் பண்ணா நீ பார்த்துட்டு சொல்றா போட்டலாமா? இதெல்லாம் போட்டு வாங்கலாம் கேட்டேன். நேரத்துக்கு 1 மணி நேரம் டிஃபரன்ஸ் வருது. 4:28 உங்களை 5:40. 1 மணி நேரம் 20 நிமிஷம். ஆனா நீ போட போய் பார்த்தேன். அது மாதிரி கிடையாது, ரொம்ப அடி வாங்குதுன்றேன். எப்படி அவங்ககிட்ட என்ன சொல்றதுன்னு தெரியல.
முடியல ஃப்ரைடே இன்னைக்கு ஓகேவா ரொம்ப எல்லாம் இது பண்ண வேண்டாம் ஆரம்பத்தான் அது ஏதோ வீடு கட்ட போறோம்னு சொன்னாங்கம்மா. அந்த பக்கம் வீடு கட்டுறது ஜல்லி போட்டுருக்காங்க சொல்லுங்க ஓகே 650 தான் முந்திரி கொட்டமா உள்ள போய் பண்ணுவோம். சரி ஓகே சொல்லு சொல்லு இந்த ஹையை தூக்கினோடனே என்ட்ரி ஆடணும். எவ்வளோ பாயிண்ட் வருது சார்? 0.1 0.01 போட்டால் 0.26 ஆகும். தெரியலையே எனக்கு. 0.01 ஒரு எட்டு பை கேஸ் ஆப்பர்ச்சுனி. கொஞ்சம் வேலை போகும். ஓகே சரி. இப்போ $5 இருக்குனாக்கா நீங்கள் எவ்வளோ வைக்கணும்? $5 இருக்குனாக்கா கட் பண்ணுறேன். என்ட்ரி கட் பண்ணுறேன். $5 இருக்குனாக்கா 0.2 இருக்கும் அந்த இடத்துல. ஆமாம் அந்த இடத்துல 0.2 இருக்கும். க்ளோஸ் வச்சா சார்ஜா வேண்டாம். க்ளோஸ் வைக்கணும். மேலே இப்போ மேலே க்ளோஸ் வைக்கணும்.
ஏன்னா இது லைவ் மார்க்கெட்டு, இதுவும் லைவ் தான். பட் ஆனா அதுலதான் மூவ்மெண்ட் டக்குன்னு இருக்கும். இப்ப அதை இறங்கிட்டானா இது வந்து பார்த்தா ஒரு மூவ்மெண்ட் தெரியும், ஃபுல்லா இறங்க மூவ்மெண்ட் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. இந்த கேண்டிலோட மூவ்மெண்டே ப்ராப்பரா இதுல தெரியுது. அந்த ஃபுல் கேண்டில் டக்குன்னு கேண்டிலோட இது இதா இருக்கு. வெயிட் வெயிட் அவசரப்படக்கூடாது. நீங்களும் அதை தாண்டி விற்க வைக்கணும். க்ளோஸ் இருக்குமா? இரு 9 seconds இருக்கு. இரு எடுத்துறேன். மேலத்துக்கு வேணலாம், நல்ல கால போகுது. இருக்குவா பிரேக் வைக்கவான்னு கேட்டேன். வைக்கேன் உள்ள கொடுத்தானே, ஏன் லாஸ் பண்ணேன்? மேலதானே போயிட்டாங்க. என்ன லாஸ் போட்டேன்? என்ட்ரி வரலாங்க பாறேன், எனக்கு என்ட்ரியே வரல. எனக்கு அந்த என்ட்ரி வரல, இதுவும் வரல. அது முடிச்சுட்டு நான் சொல்லிட்டேன், நான் எதுவும் கேட்க போகல. இன்னைக்கான இது 3 நாள் இருக்கும், ஸ்டெப் ஸ்டெப்பா போகும். பரவாயில்ல, நீ அடுத்த என்ட்ரி எடுக்கும்போது அதுல இருந்து ஒரு எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்ப 0.1ல போடுவான் நானு. மார்க்கெட் 1ல போட்டாக்கா 2.5 டாலர் தான் இருக்கு. ஆமா, மாறதான் போவோம். அது ஃபுல்லா போடாம கீழே எடுத்துட்டு செல்லு போன வீக்கோட கீழே எடுத்துருக்கீங்க. ஏது நீ எடுத்த என்ட்ரி இந்த இடத்துல எடுத்துருக்க அப்படிதானே? ஆக்சுவலா நான் நீ எடுத்த பத்தியா தான் கரெக்டான என்ட்ரி. ஃபர்ஸ்ட் எடுத்த பத்தியா நான் கணக்கு, ஆமா அதுதான் கரெக்டான என்ட்ரி. நான் எடுத்தது வேற, உழ முடியாம வேற வழி இல்லாம உழவுன்னு எடுத்துட்டேன். ஓகே, இதுக்கு மேல அதையும் 0.2 Thank you.
$2 போச்சு. $2 இருந்தா க்ளோஸ் பண்ணிக்கணும்னு மைண்ட் செட் பண்ணேன். முடிஞ்சிச்சு. டார்கெட்டா வா வா வெளில போய். ஹலோ ஹலோ சொல்லுங்க. அண்ணன் சார் நாட் சார் ஓடு நிஷா அவ்வளோதான். ஓகே, ட்ரேட் இஸ் ஓவர் கைஸ். ஸோ மை ட்ரேட் இஸ் ஓவர். டார்கெட் ஹிட்டட் டுடே. சாரி, எவ்வளோ ப்ராஃபிட் இருந்துச்சா? $97 ப்ராஃபிட் வந்துச்சிருக்கேன். ஆக்சுவலாக 100 மேலே போச்சு. அதுக்கு தான் நான் வந்து கரெக்டாக வச்சேன். ஓகே, ஏன்னா வந்து இந்த ட்ரேட். ஓகே, ட்ரேட் ரீகேப் பார்க்கலாமா? நான் போட்டு எடுத்து வச்சுக்கிறேன். தெரியல, நேற்று கொடுத்த முக கம்பேர் பண்ணுறதா போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு. இதுக்கு மேலே போனால் என்ன போட்டு எடுக்கணும். ஓகே, ஸோ இதை எடுத்து ஜேர்னல் பண்ணி வச்சுக்கோங்க. போனேன் வா ஃப்ரைடே. ஓகே, நோ இஷ்யூ. என்னடா இன்னும் அடுத்த ஸ்டெப் வைக்கிறான். என்ன நினைச்சுக்கிறான்? பைக் போட்டு ஹோல்ட் பண்ணுவேன் ராஜா. ஆக்சுவலா என்னோட எக்ஸல்ல டச் பண்ண வந்துச்சு. நான் போட்டிருந்த இடத்துல நான் என்ட்ரி அது தெரிஞ்சா நான் இங்க எடுத்தேன்ல, நான் பிரேக் இவன்ல தூக்கி வச்சேனா, பிரேக் இவன்ல நான் வச்ச இடம் இங்கதான் வச்சேன். அதனாலதான் நான் க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறதுக்குள்ள பிரேக் இவன் தான் ஆச்சு. பிரேக் இவன் அடிக்க போறான்னா போனா நான் க்ளோஸ் பண்ணலாம் நினைக்கிறது $2 க்ளோஸ் பண்ணலாம்னு பார்த்தேன். அடி பிரேக் இவன்ல டம்முன்னு அடிச்சிருந்தாரு. சக்கர் அடிச்சிருக்கு. அடி எப்படி போட்டு எடுத்து என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்டால போஸ்ட் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடு. இன்ஸ்டா ஐடி பாஸ்வேர்ட் தெரியாது. அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்பு, டெலிகிராம்ல அனுப்பு. கிளாரிட்டியா இருக்குன்னு சொல்றேன். போட்டோ எடுக்கிறத விட ஸ்கிரீன்ஷாட் கிளாரிட்டியா இருக்கும்டா. அரே பைத்தியக்கார. Okay, yeah, thank you. Bye bye.